நெக்ஸ்ட் நாம் என்ன இதனோட கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறான், எக்கோசிஸ்டம் இஸ் கம்யூனிட்டி ஆஃப் பயோட்டிக் அண்ட் அயோபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் தர் இன்டர் ரிலேஷன்ஷிப்ன்றான். அதாவது பயோட்டிக் அப்படின்னு என்னது, உயிருள்ள பொருட்கள்னு அர்த்தம், ரைட்டா. உயிர் இருக்கணும் ஏதாவது ஒன்றுக்கு. அண்டு ஆபயோட்டிக் அப்படின்னு சொன்னால் உயிரற்ற, ரைட்டா, உயிர் இல்லாத, ரைட்டா. இதை நல்லா பார்த்துக்கணும், ரைட்டா. அப்போ எக்கோசிஸ்டம்னா சுற்றுச்சூழல்னு அர்த்தம், ரைட்டா. இப்போ எக்கோன்னு என்னது, சுற்றுப்புறம், ரைட்டா. எக்கோன்னா வெளிப்புறம். அப்போ சிஸ்டம்னா ஒரு சுற்றுச்சூழல்னு சொல்லுவாங்க. சில பேர் சுற்றுப்புற சூழல் மண்டலம்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஒன்று தான், ரைட்டா. சூழ்நிலை மண்டலம்னு சொல்லலாம், சுற்றுப்புற சூழல்னு சொல்லலாம். இல்லை சூழ்நிலை சுற்றுப்புறத்தில் என்ன இருக்கோ அதை தான் சொல்லுவாங்க. நம்ம சுற்றுப்புற என்ன சூழ்நிலைகள், கிளைமேட் எப்படி இருக்கிறது, அம்சங்கள் எப்படி இருக்கிறது, மொத்தத்தை சேர்த்து சொல்லுவாங்க. அதை எக்கோசிஸ்டம்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா சுற்றுப்புற சூழல்னு சொல்லுவேன். இவங்க சில பேர் சூழ்நிலை மண்டலம்னு சொல்லுவாங்க. சிஸ்டம்னா மண்டலம், சூழ்நிலை மண்டலம் நான் என்னோட பிரகாரம் சுற்றுப்புற சூழல் இஸ் கம்யூனிட்டி ஆஃப் பயோட்டிக் அப்படின்ட்டா. பயோட்டிக்னா உயிரற்ற, ரைட்டா, உயிர் உள்ள மற்றும் ஆபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னால் காரணிகள். ஒன்று உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளோட சமூகம். கம்யூனிட்டினா ஒரு சமூகம், ஒரு இணைப்பு, ரைட்டா. சமூகம்ன்றது ஒரு இணைப்பு தானே. இதில் சமூகம்னு சொல்கிறோம்ல, ஒன்றிணைந்து வாழ்கிறாங்க இல்லையா. அதான் எக்கோசிஸ்டம் சுற்றுப்புற சூழல் என்பது இருக்கிறது. கம்யூனிட்டினா ஒரு சமூகமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட சமூகமாக இருக்கிறது, ஆஃப் பயோட்டிக் அண்ட் ஆபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளை கொண்ட ஒரு சமூகமாக சுற்றுப்புற சூழல் இருக்கிறது. அண்ட் தர் இன்டர் ரிலேஷன்ஷிப், மேலும் அது ஒன்றுக்கொன்று உள்ள தொடர்புகளை வைத்துள்ளது, ரைட்டா. அண்டு தர் அவர்களின், தர்னை யாரை குறிக்கிறது, அந்த பயோட்டிக் அண்ட் ஆபயோட்டிக் ஃபேக்டர்ஸை குறிக்கிறது. மற்றும் இன்டர் ரிலேஷன்ஷிப்னா இடைத்தொடர்புகள், ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளவைகளாக இருக்கிறார்கள். உயிருள்ள மற்றும் உயிரில்லாத பொருட்கள் ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருக்கிறது. கம்யூனிட்டினா ஒரு சமூகம் மாதிரி வாழ்கிறார்கள்னு இருக்கிறார்கள்னு அர்த்தம், ரைட்டா. அப்படி தான் நம்ம இருக்கோம். நம்மளை சுற்றி எல்லாமே உயிரில்லாத இருக்குது, உயிரில்லாத ஏகப்பட்டது இருக்குது இல்லையா. நம்ம ஒரு சமூகம் மாதிரி தானே இருக்கிறோம். அதான் சொல்கிறேன், எக்கோசிஸ்டம் என்பது, எக்கோசிஸ்டம் பெருசு, ரைட்டா. சுற்றுப்புற சூழல், சுற்றுப்புற சூழலில் என்னது எப்படி இருக்கிறதுனா இருக்கிறது கம்யூனிட்டி ஒரு சமூகம் மாதிரி இருக்கிறது. எப்படின்னா அந்த சமூகம் மாதிரி இருக்குது. அந்த சமூகத்துக்குள்ள என்ன இருக்குன்னா பயோட்டிக் உயிருள்ள மற்றும் ஆபயோட்டிக் உயிரற்ற காரணிகளை கொண்டது. காரணிகள் நம்ம மனுஷ இனங்கள் தான் காரணிகளை கொண்டுள்ளது. அந்த காரணிகள் பயோட்டிக் மற்றும் ஆன்டிபயோட்டிக் அண்ட் தேர் இன்டர் ரிலேஷன்ஷிப், ஒன்றோடொன்று பிணைந்துள்ளது, உறவுகளை வைத்துள்ளது என்று சொல்லுகிறார்கள், ரைட்டா. தொடர்புகளை வைத்துள்ளது, ரைட்டா. அப்போ த பிரசன்ஸ் ஆஃப் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இன் எ பர்டிகுலர் எக்கோசிஸ்டம் இஸ் கால்டு பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அல்லது ஆர் இன் ஷார்ட், அதாவது ஷார்ட்னா சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டியை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் பயோடைவர்சிட்டி என்று சொல்லலாம். அப்போ என்ன சொல்கிறான்னு பாருங்கள், த ப்ரெசன்ஸ்னால் இருக்கிறது, ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப்னா அதிக எண்ணிக்கையில் எது இருக்கிறது, ஸ்பீசிஸ் இனங்கள், அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இனங்கள், த ப்ரெசன்ஸ்னால் இருக்கக்கூடியது, ஆஃப் எ லார்ஜ் நம்பர் அதிகமான எண்ணிக்கை கூட இருக்கக்கூடிய இனங்கள். ஸ்பீசிஸ்னால் இப்போ மனிதர்கள் இனம் ஒரு இனம், சிங்கம் ஒரு இனம், புலி ஒரு இனம், ஆடு ஒரு இனம். அப்போ இது என்ன சொல்கிறாங்க, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னா இனங்கள், என்ன இனங்கள், அதிகமான எண்ணிக்கையில் உள்ள இனங்கள் இருந்தால் இன் எ பர்டிகுலர் எக்கோசிஸ்டம், ஒரு குறிப்பிட்ட சுற்றுப்புற சூழலில், நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட சுற்றுப்புற சூழலில் அதிகமான எண்ணிக்கையிலான ஒரு குறிப்பிட்ட இனங்கள் இருந்தால், பர்டிகுலர் எக்கோசிஸ்டம், ஒரு குறிப்பிட்ட சுற்றுப்புற சூழ்நிலையில் அதிகமான எண்ணிக்கையில் இனங்கள் இருந்தால் அவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி என்று அழைக்கப்படுகிறது. பயாலஜிக்கல் என்னது, உயிர், டைவர்சிட்டினா பன்முகத்தன்மை, உயிர் பன்முகத்தன்மை என்று அழைக்கப்படுகிறது, ரைட்டா. பயாலஜிக்கல்னா உயிரியல் பன்முகத்தன்மை என்று அழைக்கப்படுகிறது. அல்லது சுருக்கமாக அழைத்தால் பயோடைவர்சிட்டி, உயிர் பன்முகத்தன்மை என்று அழைக்கப்படுகிறது. டைவர்சிட்டினா பன்முகத்தன்மை, ரைட்டா. அப்போ பயாலஜிக்கல்னா உயிரியல் பன்முகத்தன்மை, ஷார்ட்டாக சொன்னா பயோடைவர்சிட்டி, உயிர் பன்முகத்தன்மை என்று அழைக்கப்படுகிறது. நல்லா பார்த்துக்கோங்க, என்ன சொல்லியிருக்கா, த ப்ரெசன்ஸ் ஆஃப் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னா ஒரு இனங்கள்
அதிகமாக இருந்தால், லார்ஜ் நம்பர் ஆஃப் இனங்கள், ஒரு இனங்கள்னு சொல்லலாமே, இனங்கள் அதிகமாக இருந்தால் எங்கே இன்னிய பர்டிகுலர் எக்கோசிஸ்டம், ஒரு சுற்றுப்புற சூழலில் இனங்கள், அதாவது மனித இனமோ ஏதோ ஒரு இனங்கள் அதிகமாக இருந்தால் அதற்கு பெயர் என்னது? பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, அல்லது சுருக்கமாக சொன்னால் பயோடைவர்சிட்டி என்று குறிப்பிடப்படுகிறது. Next, the term biodiversity was first introduced by Walter Rosen and defined by E.D. Wilson. அதாவது இன்ட்ரோடியூஸ்டுக்கும் டிஃபைன்டுக்கு என்ன வித்தியாசம்னா அறிமுகப்படுத்துதல். அதை முத சொன்னது டிஃபைன்டுனா அவர் சொன்னதோடு நிப்பாட்டிக்கிட்டார். ஆனால் அதை பற்றி விளக்கமாக சொன்னது இன்னொருத்தர். டிஃபைன்னா அது விளக்கமாக சொன்னார். அவரால் விளக்கமாக சொல்ல முடியல, அவரால் கண்டுபிடிக்க தான் முடிஞ்சிச்சு. ஆனால் அதை பற்றி மொத்தத்தையும் சொல்கிறதுக்கு இவர் சொல்லியிருக்கார். அர்த்தம் இன்ட்ரோடியூஷன் அறிமுகப்படுத்துதல், டிஃபைன்டுன விரிவாக கூறுதல். ரைட்டா? த டேம்ன்றது வார்த்தை, ஒரு டேம் அப்படின்ற ஒரு வார்த்தை பயோடைவர்சிட்டி என்ற ஒரு வார்த்தை வாஸ் ஃபஸ்ட் இன்ட்ரோடியூஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது. பயோடைவர்சிட்டி என்ற பொருள், டேம்னா பொருள்னு சொல்லலாம், வார்த்தைன்னு சொல்லலாம், என்ன சொன்னாலும் ஒன்று தான். அந்த பயோடைவர்சிட்டி என்ற ஒரு பொருள், ஒரு வார்த்தை வாஸ் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ்னால் முதல் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா வால்டர் ரோஷன் தான் அதை அறிமுகப்படுத்தினார் அந்த வார்த்தையையுமே. அண்டு பிறகு டிஃபைன்டு பை, அது விளக்கமாக கூறப்பட்டது பை இடி வில்சனால் விளக்கமாக கூறப்பட்டது. அப்படி பயோடைவர்சிட்டினா என்னது? உயிர் பன்முகத்தன்மைனா என்ன சொன்னிருக்காரவன்? ஒரு எக்கோசிஸ்டத்தில், ஒரு சுற்றுப்புற சூழலில் அதிகமாக ஸ்பீசிஸ் இனங்கள் வாழ்ந்தால் அதற்கு பேர் பயோடைவர்சிட்டி. சில சுற்றுப்புற சூழலில் இனங்கள் வாழாக இருக்கும். ரைட்டா? அதை போய் நம்ம பயோடைவர்சிட்டின்னு சொல்ல முடியும்? உயிரே இருக்காது, வெறும் டைவர்சிட்டின்னு சொல்லணும், பன்முகத்தன்மைன்னு சொல்லுவோம். உயிரில் அதிகமாக, பயோன்னா உயிர், ஏதாவது ஒரு இனம், ஏதாவது உயிர், எந்த இனமாக, எல்லா இனமும் இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம், உயிர். ரைட்டா? ஸ்பீசிஸ்னு இனங்கள், ஸ்பீசிஸ்ன்னு போல ஸ்பீசிஸ் இனங்கள் அதிகமாக வாழ்ந்தால், நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் எண்ணிக்கையிலான, பல எண்ணிக்கையிலான ஸ்பீசிஸ், அதாவது இனங்கள் வாழ்ந்தால் அதை பயோடைவர்சிட்டி என்று சொல்லுகிறார்கள். அதுதான் சொல்லியிருக்கேன். த ப்ரெசன்ஸ்னு இருக்குது, லார்ஜ் நம்பர், அதிகமான எண்ணிக்கையிலான ஸ்பீசிஸ் இனங்கள் இருந்தால், இன்னும் பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட எக்கோசிஸ்டத்தில், சுற்றுப்புற சூழலில் இருந்தால் அவை பயாலஜிக்கல் டைவர்சிட்டினா உயிரியல் பன்முகத்தன்மை கொண்டது என்று சொல்கிறார்கள். அல்லது சுருக்கமாக உயிர் பன்முகத்தன்மை என்று சொல்லலாம். இந்த வார்த்தையானது, பயோடைவர்சிட்டி என்ற வார்த்தை முதலில் வால்டரால் அறிமுகப்படுத்தப்பட்டது, பின்னர் இடி வில்சனால் விவரிக்கப்பட்டது. அடுத்து நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்றா. லிவிங்னா உயிர் வாழ்வன, லிவிங்னா உயிர் வாழ்கிறது, ஆர்கானிசம் உயிர், ஆர்கானிசம்னா உயிர், லிவிங்னா வாழ்கிறது, உயிர் வாழ்தல். ரைட்டா? உயிர் வாழும் பொருட்கள். அப்போ நம்மளும் ஒரு உயிர் வாழும் பொருள் தான். ரைட்டா? உயிருள்ள அனைத்தும் லிவிங் ஆர்கனைசேஷன், உயிர் இல்லாதது கிடையாது. ரைட்டா? அப்போ என்ன சொல்கிறோன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்போ என்ன போட்டோம், இங்கே போட்டிருக்கான், அந்த போட்டிருக்கான், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னா உயிர் வாழும் பொருட்களின், உயிரினங்களின் குணநலங்கள், பண்புக்கூறுகள்னு சொல்லுவாங்க. அதாவது கேரக்டர் என்னது? பண்புகள். அதாவது லிவிங் ஆர்கனைசேஷன் உயிரினங்கள்னா உயிரினங்களின் பண்புகளின் கூறுகள். அப்போ என்னென்ன மாதிரி பண்புகளை வைத்திருக்கிறது? ரைட்டா? ஃபீச்சர்ஸ்னால் கூறுகள்னு அர்த்தம். அப்போது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு பண்பு இருக்கும். ஒன்று வேட்டையாடி பிழைக்கும், ஒன்று புல்லை தின்னு பிழைக்கும், ஒன்று மாமிசத்தை ஒன்று பிழைக்கும். அதை தான் சொல்கிறேன், ஃபீச்சர்ஸ்னால் கூறுகள். ரைட்டா? அதை என்ன பண்புகளின் கூறுகள், உயிரினங்களின் பண்புகளின் கூறுகள். ரைட்டா? நெக்ஸ்ட்டு லிவிங் ஆர்கனிசம் ஷோ எ வெரைட்டி ஆஃப் யூனிக் கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நான் லிவிங் மேட்டர். அப்படின்னால பார்த்துங்க, உயிர் வாழ்வன, லிவிங் ஆர்கனிசம்னா உயிர் வாழ்வன, ஷோ அப்படின்னா காண்பிக்கிறது. உயிர் வாழ்வன என்னது? உயிருள்ள பொருட்கள் அனைத்து, மனுஷன் மிருகம் எல்லாம் தான் உயிர் வாழ்வன. ஷோனா காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது? எ வெரைட்டி ஆஃப் யூனிக் கேரக்டர். அப்போ யூனிக்னு தனித்துவமான பண்புகள், கேரக்டர்னா பண்புகள். எ வெரைட்டி அப்படின்னா பலதரப்பட்ட தனித்துவமான பண்புகளை உயிரினங்கள் காண்பிக்கிறது. லிவிங் ஆர்கனைசம் அப்படின்னா உயிரினங்கள் காண்பிக்கிறது, சோனை காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது? எ வெரைட்டினா பல்வேறுபட்ட யூனிக் கேரக்டர், யூனிக்னா தனிப்பட்ட குணங்களை, தனிப்பட்ட பண்புகளை காண்பிக்கிறது. எங்கே காண்பிக்கிறது?
அப்படின்னா டிஃபரெண்ட் ஃப்ரம் நான் லிவிங் மேட்டர். டிஃபரெண்ட் அதிலிருந்து வேறுபட்டு காண்பிக்கிறது. எங்கேருந்து? டிஃபரெண்ட், வேறுபட்டு காண்பிக்கிறது. அப்படின்னா வேறுபட்டுனா எங்கேருந்து? ஃப்ரம் நான் லிவிங் மேட்டர், உயிரற்ற பொருள். ஃப்ரம்னா அங்கிருந்து. எங்கேருந்து? நான் லிவிங் மேட்டர். மேட்டர்னா ஒரு பொருள். நேத்தன்னு சொல்லி கொடுத்தேன். ஃப்ரம் நான் லிவிங் மேட்டர். நான் லிவிங்னா உயிரற்ற பொருளில் இருந்து உயிருள்ள பொருட்கள் காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது? வெரைட்டி என பலதரப்பட்ட தனித்துவமான பண்புகளை காண்பிக்கிறது. இவ்வளவுதான். உயிரில்லாத பொருளுக்கும் உயிருள்ள பொருளுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ நான் நடக்கிறேன், போகிறேன், ரைட்டா? இது என்னோட தனித்துவமான யூனிக் கேரக்டர், தனித்துவமான பண்புகள். அதே மாதிரி டேபிள் நடக்குமா? இல்லை பெஞ்சு தான் நடக்குமா? இல்லை அலமாரி தான் நடக்குமா? இல்லை வீடு தான் நடக்குமா? நடக்காது இல்லையா? அப்போ நான் உயிருள்ள பொருட்கள். மீன் நடக்குது, மீன் நீந்துது, மாடு நடக்குது, கோழி பறக்குது, இதெல்லாம் உயிருள்ள பொருட்கள். அதான் சொல்கிறான், எ லிவிங் ஆர்கனிசம், உயிருள்ள பொருட்கள். ஷோனா காண்பிக்கிறது. எ வெரைட்டியான பலதரப்பட்ட. நான் நடந்து போகிறேன், பறவை பறக்குது அப்படின்னா தனித்துவமான பண்பு தானே. அப்போ ஷோன்னா காண்பிக்கிறது. வெரைட்டினா பலதரப்பட்ட. ஆஃப் யூனிக் கேரக்டர். யூனிக் கேரக்டர்னு என்னது? தனித்துவமான பண்புகளை, பலதரப்பட்ட தனித்துவமான பண்புகள். என்னோட தனித்துவமான பண்பு என்னது? நான் நடந்து போகிறேன், கையை வச்சு சாப்பிட்றேன். மிருகம் நான் கையை வச்சு சாப்பிடுது, அதோட தனித்துவமான பண்பு. இந்த பண்புகள் எல்லாம் உயிரினங்கள் காண்பிக்கிறது. யார்கிட்ட போய்? டிஃப்ரெண்ட். இந்த உயிரினங்களோட பண்புகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. எது கூட வித்தியாசமாக இருக்கிறது? கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நான் லிவிங் மேட்டர். டிஃப்ரெண்ட் இந்த கேரக்டர்கள் இல்லை நான் லிவிங் மேட்டர்னா உயிரற்ற பொருட்களுக்கு உயிரற்ற பொருட்களோ விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்போ உயிரற்ற பொருட்கள் வந்து சாப்பிட செய்யுது பெஞ்சு இல்லையா? அப்பா அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு தனித்துவமான பண்பாக இருக்கிறது, ரைட்டா? அதான் சொன்னால் டிஃப்ரெண்ட் ஃப்ரம், அதிலிருந்து வித்தியாசப்படுகிறது. இதிலிருந்து நான் லிவிங் மேட்டர். அப்போ உயிரற்ற பொருட்கள் இருந்து உயிருள்ள பொருட்கள் பலதரப்பட்ட தனித்துவமான பண்புகளை காண்பிக்கிறது. த கீ கேரக்டர்ஸ் ஆஃப் லிவிங் அப்படின்னா த கீ கேரக்டர்ஸ் முக்கியமான பண்புகள் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். லிவிங்னா உயிருள்ள பொருட்கள், உயிரினங்கள். லிவிங் ஆர்கனிசம் உயிரினங்கள் வச்சுக்கோ. த கீ கேரக்டர்ஸ் முக்கியமான பண்புகள் எதனோட? ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் அப்படின்னா உயிரினங்களின் முக்கியமான பண்புகள்னு அர்த்தம், ரைட்டா? இருக்கின்றன. எவ்வாறாக? செல்லுலார் ஆர்கனிசம் அப்படின்ட்டா செல் அமைப்பை கொண்டு இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. த கீ கேரக்டர்னால் முக்கியமான பண்புகளை கொண்டு இருக்கிறது. யார்? ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். லிவிங் ஆர்கனிசம் உயிரினங்கள்னு அர்த்தம். உயிரினங்களோட முக்கியமான பண்புகள் இருக்கின்றன. என்ன முக்கியமான பண்புகள் உயிரினங்களுக்குன்னா, உயிரினத்தில் என்ன இருக்கும்? செல்லுலார் ஆர்கனைசேஷன் இருக்கும். இப்போ நான் உயிரினம், இதில் செல் அமைப்பு இருக்கும் இல்லையா? அதேமாதிரி பெஞ்சில் போய் செல் அமைப்பு இருக்குமா? இருக்காது. அதான் அந்த உயிரினங்கள் ஒரு முக்கியமான பண்புகள் கொண்டு இருக்கிறது. அது என்னது? ஒன்று செல் ஆர்கனிசம், செல்லுனா செல் அமைப்புகள் கொண்டிருக்கும். ரெண்டாவது நியூட்ரிஷன். ஊட்டச்சத்துக்களை உண்ணும். நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? பெஞ்சா சாப்பிட போது இல்லை அதுதான் நம்ம சாப்பிட்ற நியூட்ரிஷன்ஸ். அண்ட் ரெஸ்பிரேஷனை சுவாசம் பண்ணும். உயிரினங்கள் சுவாசம் பண்ணும். 3 பண்பாச்சா? அடுத்து 4, அதாவது மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றம். வளர்ச்சிதை மாற்றம்னா நம்ம வளர்ந்துட்டே போகிறோம் இல்லையா? வளர்ச்சிதை மாற்றம், வளர்கிறோம் இல்லை குறையிறோம் ஒரு வயசுக்கு மேலே, அதான் வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிசம். அடுத்து குரோத்னா வளர்ச்சி. மெட்டபாலிசம்னா வளர்ச்சிதை மாற்றம், ரைட்டா? பழசு போயிட்டுருக்கும், புதுசு வந்துக்கிட்டு இருக்கும், ரைட்டா? வளர்ச்சிதை மாற்றம். அப்போ குரோத் வளர்ச்சி. அதுக்கடுத்து ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலினா தூண்டல்களுக்கான பதில். ஸ்டிமுலினா தூண்டுறது, அதுக்கு பதில், ரைட்டா? தூண்டுறது உனக்கு பதில்னா இப்போ கொசு கடிக்குது தூண்டுது இல்லையா? நீ அதை அடிக்கிறீ இல்லையா? தூண்டல்களுக்கான ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலினா தூண்டல்கள், ரெஸ்பான்ஸ்னால் அதுக்கு பதில், தூண்டல்களுக்கான பதில். எனக்கு கொசு கடிக்குது, பார்க்குறேன், எனக்கு அரிக்குது அப்படின்னா அதை அடிக்கிறேன். அப்போ தூண்டுது நீ, அது நானும் அதை அடிக்கிறேன். ரெஸ்பான்ஸ் பதில் சொல்கிறேன்னா அதை ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி. அடுத்து மூமெண்ட்டு நகருதல். இந்த உயிரினங்கள் நகருதல் இல்லையா? அந்த கேரக்டரை நகருதல். அடுத்து அடாப்டேஷன் அண்டு ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா அடாப்டேஷனை கையாளுதல், சரிட்டா? அடாப்டேஷன் வந்து தக்க வைத்துக்கொள்ளுதல், கையாளுதல்னு சொல்லுவாங்க. எதை கையாளுதல் மற்றும் அதாவது ஹோமியோஸ்டாசிஸ்ன்னு சொன்னால், ஹோமியோஸ்டாசிஸ்னால் இப்போ நம்ம உடம்பு, ரைட்டா? இப்போ உடம்புக்குள்ளே ஆக்சிஜனோட அளவு, தண்ணியோட அளவு, ரெஸ்பிரேஷன் காற்றோட அளவு இதெல்லாம் சமநிலையில் இருக்கும். அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு என்ஜைம்ஸ் இருக்கும், சமநிலையில் கட்டுப்படி. வெளியில் அப்படி இல்லை,
நம்ம உடம்பு விட்டு வெளியில் பாருங்கள், அதுக்கும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதுக்கும் வேற்றுமை இருக்கும். ரைட்டா? நம்ம உடம்புல டெம்பரேச்சர் சீரான டெம்பரேச்சரை வச்சுட்டே இருக்கும். அதை தான் ஹோமியோஸ்டாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹோமியோஸ்டாசிஸ்ன்னு சொன்னால் சமநிலைன்னு சொல்லுவோம். உடலியல் சமநிலை. உடல்னா உடல், நம்ம உடல் சமநிலை. உடலில் வந்து எல்லாமே சமநிலையில் இருக்கணும். டெம்பரேச்சர் ஒரே நிலையில் இருக்கணும், கிட்னி சீராக இயங்கணும், பார்வை சரியாக தெரியணும், அப்போது செல்கள் ப்ராப்பராக இயங்கணும், எல்லாத்தையும் இயக்கும், சமநிலையில் இருக்கும். ஆனால் வெளியில் அந்த மாதிரி சமநிலையில் இருக்காது. சுற்றுப்புற சூழலில் வந்து எவ்வளவு தான் டெம்பரேச்சர் இருந்தால் கூட அதே டெம்பரேச்சர் நம்ம உடம்பு ஏற்றுக்கிறாது. ரைட்டா? நம்ம உடம்போட டெம்பரேச்சர் ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, அதை சமநிலைப்படுத்திக்கிட்டே இருக்கும். சுற்றுப்புற சூழ்நிலையில் உள்ள டெம்பரேச்சரை நம்ம உடம்புக்குள்ளே பூத்தாது. இது உள்ளே குளிராக இருக்கும்போது இது கூட்டும், வெளியில் அதிகமாக இருக்கும்போது குளிர்ச்சி அடைய செய்யும். அது மட்டுமல்ல, எல்லாத்துலேயும் சமநிலையை வைக்கும். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹோமியோஸ்டாசிஸ். ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொன்னால் உடலியல் சமநிலை. உடலியல்ஸ்னால் உடம்பை சமநிலையில் வைத்திருப்பதற்கு பேர் தான் ஹோமியோஸ்டாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அடாப்டேஷன் அதை கையாளுதல், உடல் சமநிலையை கையாளுதல். அடாப்டேஷன்னா ஐ அடாப்ட் மை சைல்டு, என் குழந்தையை நன்றாக வளர்க்கிறேன், இன் ஏ பெஸ்ட் மேனர், நல்ல வழியில் வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை தான் அடாப்டேஷன் அண்டு ஹோமியோஸ்டாசிஸ். இதெல்லாம் முக்கியமான பண்புகள் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு நியூமரஸ் சயின்டிஸ்ட் அண்டு டாக்ஸானமிஸ்ட் அப்படின்னா ரெண்டு மட்டும் பார்ப்போம். முதல்ல நியூமரஸ் சயின்டிஸ்ட்னா அதிக எண்ணிக்கையிலான விஞ்ஞானிகள். ரைட்டா? நியூமரஸ்னால் பல, அதிக எண்ணிக்கையில் ஆனால் விஞ்ஞானிகள். சயின்டிஸ்ட்னா விஞ்ஞானிகள், அதாவது ஒரு விஞ்ஞானி இல்லை, நியூமரஸ்ன்னு சொல்லலாம், அதிகமான அர்த்தம். அதிகமான விஞ்ஞானிகள். அண்டு மேலும் டாக்ஸானமிஸ்ட்னா டாக்ஸானமின்னு ஒரு சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம், இதுக்கு முன்னாடி படித்தோம் இல்லையா? டாக்ஸானமின்னா வகைப்படுத்துதல், ஒவ்வொன்றையும் ஒரு வகைப்படுத்துதல். ரைட்டா? இது இந்த கேட்டகரி சேர்ந்தது, இது இந்த கேட்டகரி சேர்ந்தது, இது இந்த கேட்டகரி சேர்ந்தது. இதை பற்றி படிக்கிறதுக்கு பார்த்தா டாக்ஸானமி, வகைப்பாட்டியல்னு சொல்லுவாங்க. அப்போ டாக்ஸானமிஸ்ட் அப்படின்னா வகைப்படுத்துதலில் புகழ்பெற்ற நபர்கள், அதில் ஃபேமஸான ஒரு விஞ்ஞானிகள் அர்த்தம். அப்போது நியூமரஸ் சயின்டிஸ்ட் அதாவது அதிகமான விஞ்ஞானிகள் மற்றும் அந்த நியூமரஸ் இங்கேயே வரும். நியூமரஸ் டாக்ஸானமிஸ்ட்னா வகைப்பாட்டியலாளர்கள், வகைப்படுத்தும் நிபுணர்கள் அர்த்தம். ஒரு பொருளை வகைப்படுத்தும் நிபுணர்கள். இப்போ உயிரினங்களை வகைப்படுத்துகிறாங்க இல்லையா? நீ இந்த குரூப்பு, சிங்கம் புலியில் இந்த குரூப்பு, இது மேமல்ஸு, இது பாலூட்டிகள், இது பாலூட்டுறது இல்லை, இது கால்நடைகள் நடந்து போகிறது, இது நீர் வாழ்வன தண்ணியில் வாழ்கிறது, இதெல்லாம் வகைப்படுத்துகிறீங்க இல்லையா? மீன்கள் தண்ணியில் வாழக்கூடியது, மனிதர்கள் நடந்து பூமியில் வாழ்கிறவங்க, சில மிருகங்கள் பாலூட்டிகள், சில மிருகங்கள் குட்டி போடும், சில மிருகங்கள் முட்டை பொறிக்கும் அப்படின்னு வகைப்பாடை பிரிக்கிறீங்க இல்லையா? ஒவ்வொன்றா பிரிவுகளை பிரிக்கிறீங்க இல்லையா? அவங்களுக்கு பேர் தான் டாக்ஸானமிஸ்ட், வகைப்பாட்டியலாளர்கள். ரைட்டா? அப்போ விஞ்ஞானிகள், அதிகமான விஞ்ஞானிகள், நியூமரஸ்னா பல இல்லத அதிகமான விஞ்ஞானிகள் மற்றும் டாக்ஸானமிஸ்ட் வகைப்பாட்டியலாளர்கள், இந்த இருவரும் சேர்ந்து மேடு ட்ரீமெண்டஸ் கண்ட்ரிபியூஷன். ட்ரீமெண்டஸ்னால் அதிகமான. ரைட்டா? இது மிகப்பெரிய ட்ரீமெண்டஸ்னு மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு செய்தார்கள். கண்ட்ரிபியூஷன் பங்களிப்புன்னு ரூபாயாக கொடுக்குறது இல்லை, அவரோட வேலையை பங்களித்தார்கள். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மிருகம், இந்த செடி கொடிகள் எல்லாம் அந்த இது எதுக்கு டாக்ஸானமினா வகைப்பாட்டியலாளர்கள், வகைப்படுத்துறதுக்காக வேண்டி வகைப்பாட்டியலாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் வகைப்படுத்தணும் ஒவ்வொன்றாம். அதுக்கு தன்னோட நேரத்தை செலவழித்தார்கள். அதான் ட்ரீமெண்டஸ் கண்ட்ரிபியூஷன். ட்ரீமெண்டஸ்ன்னு சொன்னால் என்னது? மிகப்பெரிய பங்களிப்பு வகித்தார்கள் இவர் ரெண்டு பேரும். அண்டு மேலும் டாக்குமெண்டேஷன் இன் த அப்சர்வேஷன் அண்ட் ஸ்டடி ஆஃப் ஈவன் மைனூட் கேரக்டர்ஸ் இன் லிவிங் ஆர்கனைசேஷன் அப்படின்றான். அப்போ டாக்குமெண்டேஷன் என்னது? அப்படி கண்டுபிடிச்சதை ஆவணப்படுத்தினார்கள். அது ஆவணத்தில் கொண்டு வரணும்ல, சும்மா கண்டுபிடிச்சி நான் வச்சுருந்தா மறந்து போயிடுவேன். அதை கண்டுபிடித்ததை இது இந்த வகையை சேர்ந்தது, இது இந்த வகையை சேர்ந்தது அவங்க உண்டாக்குனாங்க. அதை டாக்குமெண்டேஷன் செய்தார்கள். அப்படின்னா என்ன செய்து? ஆவணப்படுத்தினார்கள். எப்படி? இந்த அப்சர்வேஷன் எப்படி ஆவணப்படுத்தினார்கள்னா இந்த அப்சர்வேஷன் சொன்ன என்னது? ஆய்வு செய்திருக்கார்கள். அவர்கள் ஆய்வு செய்த பின்பு அது இந்த அப்சர்வேஷன் அண்ட் ஸ்டடி, ஆய்வு மற்றும் அதை படித்த பின்பு ஸ்டடி ஆஃப் ஈவன் எதை படித்தாங்க? ஈவன் மைனூட் கேரக்டர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். அப்படின்னா மைனூட் கேரக்டர் சிறிய ஒரு பண்பை கூட ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்,
உயிரினங்களின் ஒரு சிறிய பண்பை கூட படித்து ஆராய்ந்து, அதான் சொல்கிறேன், அப்சர்வேஷன் ஆராய்ந்து, ஸ்டடினா படித்து, எதை ஆஃப் ஈவன்ஸ் மைனூட் சிறிய பண்பை கூட, எதனோட சிறிய பண்பை கூட ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். அப்போ உயிரினங்களின் சிறிய பண்பை கூட ஸ்டடி படித்து அடுத்து அதுக்கு அப்சர்வேஷன் ஆராய்ந்து டாக்குமெண்டேஷன் செய்தார்கள். எது டாக்குமெண்டேஷன்? ஆவணப்படுத்தினார்கள். இதைத்தான் இந்த வேலை செய்வதற்கு இந்த விஞ்ஞானிகளும் அந்த டாக்ஸானமிஸ்ட்டுகளும் மேட்னா தன்னை அர்ப்பணித்து கொண்டார்கள். எதை அர்ப்பணித்தார்கள்? ட்ரீமெண்டஸ் கண்ட்ரிபியூஷன் சொன்னால் மிகப்பெரிய பங்களிப்பை அவர்கள் செய்தார்கள். இதுதான் பொருள். நான் திரும்பி வேணால் உங்களுக்கு படிக்கிறேன். அதிகமான விஞ்ஞானிகள் மற்றும் டாக்ஸானமிஸ்ட் வகைப்பாட்டியர்கள் அதிகமான பங்களிப்பை செய்தார்கள். இதில் ட்ரீமெண்டஸ் கண்டிப்பாக அதிகமான பங்களிப்பை வகித்தார்கள். எதுலன்னா அண்ட் டாக்குமெண்டேஷன்னா அதாவது ஆவணப்படுத்துதலில். எது ஆவணப்படுத்தினாங்கன்னா இந்த அப்சர்வேஷன் அண்ட் ஸ்டடி ஆஃப் ஈவன் மைனூட் கேரக்டர்ஸ் இன் லிவிங் பீயிங்ஸ். அப்படின்னா உயிரினங்களின் சிறிய ஒரு பண்புகளை படித்து ஆராய்ந்து ஆவணப்படுத்துதலில், அதாவது விஞ்ஞானிகள் மற்றும் டாக்ஸானமிஸ்ட்டுகள் அதிகமான பங்களிப்பை கொடுத்தார்கள். Next, their keen observations have led to the classification of living organism and study of their interrelationship அப்படின்றான். அப்போ நல்லா தேர் கீன் அவர்கள் இந்த சயின்டிஸ்ட் டெக்னாமிஸ்ட் ரெண்டு பேர்த்து தான் குறிக்குது. தேர் கீன் அவர்களின் அப்சர்வேஷன் கவனிப்புகள், அவர்களின் முக்கியமான கீன்னா கூர்மையான கவனிப்புகள். தேர்ன்னு யாரை குறிக்குது? ஏற்கனவே சொன்ன சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் மற்றும் டாக்ஸானமினா வகைப்படுத்துதல், டாக்ஸானமிஸ்ட்னா வகைப்படுத்தும் நபர்கள்னு அர்த்தம். டாக்ஸானமிஸ்டை குறிக்கிறது. தேர் கீன் அப்சர்வேஷன் அப்படின்னா அவர்களின் கூர்மையான கவனிப்புகள் ஹேவ் லெட்னா அவர்கள் இழுத்து சென்றது. அவர்களின் கூர்மையான கவனிப்புகள் ஹேஸ் லெட் உண்டாக்கியது. இந்த இடத்துல உண்டாக்கியதுன்னு போடுங்க, லெட்னு இழுத்து சென்றதில்லை. ஹேவ் லெட்னா உண்டாக்கியது. எதை உண்டாக்கியது? அந்த விஞ்ஞானிகள் மற்றும் டாக்ஸானமிஸ்டின் கூர்மையான கவனிப்புகள். அப்படின்னு என்னது? அப்படின்னா அவர்கள் அந்த கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, ஒரு உயிரினங்களில் சின்ன பண்புகளை கூட கண்டுபிடித்து டாக்குமெண்டேஷன் செஞ்சுருக்காங்க இல்லையா, இப்போ எழுதி வச்சுருக்காங்க இல்லையா, அதை வைத்து அதை அப்சர்வேஷன் பண்ணி தானே அப்சர்வேஷன் கூர்மையாக கவனித்தானே எழுதியிருக்காங்க. அதான் கீன் அப்சர்வேஷனாக கூர்மையான கவனிப்புகள் ஹேவ் லெட்னா உண்டாக்கியது. எதை? டு த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனைசேஷன். அப்படின்னா உயிரினங்களின் வகைப்பாட்டை உண்டாக்கியது. அதான் அவங்க அந்த மாதிரி எழுதுனதுனால தான் அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உண்டாக்குனாங்க. எதை? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் என்னது? உயிரினங்களின் வகைப்பாடை உண்டாக்கினார்கள். ரைட்டா? அண்டு மேலும் த ஸ்டடி ஆஃப் தர் இன்டர் ரிலேஷன்ஷிப், மேலும் அதாவது உயிரினங்களின் வகைப்பாடை உண்டாக்கினார்கள். மேலும் ஸ்டடினா ஒரு படிப்பை உண்டாக்கினார்கள். எதை? தேர் இன்டர் ரிலேஷன்ஷிப். அந்த உயிரினங்கள், ஒவ்வொரு உயிரினங்கள், இது ஒரு உயிரினம், அது ஒரு உயிரினம். இப்போ சிங்கம் புலியில ஒரு உயிரினம், பறவைகள் ஒரு உயிரினம். அப்போ அந்த இரண்டுக்கும் நடுவில் உள்ள தொடர்புகளையும் உண்டாக்கினார்கள். த ஸ்டடினா ஒரு படிப்பை உண்டாக்கினார்கள். எதை? த ஸ்டடினா படிப்பு. என்ன படிப்பு அப்படின்னு சொன்னால் ஆஃப் தர் இன்டர் ரிலேஷன்ஷிப், அந்த உயிரினங்களின் ஒன்றுக்கொன்று உள்ள தொடர்புகளையும் எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா தேவைப்படுகிறது, வகைப்பாட்டின் தேவை. ரைட்டா? நீட்னா தேவை. எதனோட தேவை? ஃபார் கிளாசிஃபிகேஷன், வகைப்பாட்டின் தேவை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ரைட்டா? we come across many places where things are arranged in specific categories அப்படின்றான். அதாவது நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது we come நாம் கடந்து வந்திருக்கிறோம். we come acrossனா கடந்து வந்திருக்கிறோம். மெனி பிளேசஸ், வெவ்வேறு இடங்களை கடந்து வந்திருக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம வீட்டிலேருந்து போகும்போது கடைகளை பார்க்குறோம், அதை பார்க்குறோம், இதை பார்க்குறோம் இல்லையா? அதை சொல்கிறோம். வி கம் அக்ராஸ் மெனி பிளேசஸ். நாம் பல இடங்களை கடந்து வந்திருக்கிறோம். வேர், அந்த இடங்களை கடந்து வந்திருக்கோம் இல்லையா? வேர், அங்கே திங்ஸ் ஆர் அரேஞ்சு இன் ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸ். திங்ஸ்னா பொருட்கள், ஆர் அரேஞ்சுன்னு வைக்கப்பட்டிருக்கின்றன, அமைக்கப்பட்டுள்ளன. பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன இன் ஏ ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸ். ஸ்பெசிஃபிக் கேட்டகரினா குறிப்பிட்ட வகைகளில். ஸ்பெசிஃபிக்னா குறிப்பிட்ட
பொருட்கள் நாம் கடந்து பல ஏரியாக்களை கடந்து வந்திருக்கிறோம். அங்கே நீங்கள் பார்த்தோம் என்றால் இந்த கடைகளெல்லாம் பார்க்குறீங்கன்னா அப்போ ஒவ்வொரு பீரோவிலையும் ஒன்று ஒன்று வச்சுருப்பேன். எல்லாம் கொசம் வைக்க மாட்டான். நம்ம வெளியிலேருந்து கண்ணாடியில் பார்த்தோம்னா அழகாக தெரியும். இந்த பீரோவில் அந்த பொம்மைகளாக வச்சுருப்பான், இன்னொன்றில் என்கிட்ட வச்சுருப்பான், அது தனித்தனியாக வச்சுருப்பான். அதை தான் சொல்கிறான். அதாவது நாம் கடந்து வந்திருக்கிறோம் பல இடங்களை. வேறு அங்கே திங்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸ். பொருட்கள் வேறுனா திங்ஸ்னு வேறு அங்கே அந்த கடைகளில் அதான் வேறு குறிக்குது. திங்ஸ் பொருட்கள் ஆர் அரேஞ்சுன்னு வைக்கப்பட்டு இருக்கிறது இன் ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸ் அப்படின்னா குறிப்பிட்ட வகைகளில். அதாவது இப்போ பீரோல்னா ஒரு பீரோவில் இது மட்டும், இன்னொன்று இதில் குறிப்பிட்ட வகைகளில் வைக்கப்பட்டுள்ளது நம்மளுக்கு தெரிகிறது என்றான். உதாரணமாக இன் சூப்பர் மார்க்கெட் போயிருக்கீங்களா? ஒரு பெரிய கடையாக இருக்கும், அங்கே எல்லாமே கிடைக்கும். அந்த ட்ராக்கில் வச்சுருப்பாங்க, அந்த ட்ரே மாதிரி, அது ரோ ஆண்டு காலம் மாதிரி இருக்கும். இப்போ நெட்டுக்கு இருக்கும், வரிசையே இருக்கும். ஒன்றில் சோப்பு வச்சுருப்பியா, இன்னொன்று சீப்பு வச்சுருப்பியா, இன்னொன்று கடுகு வச்சுருப்பியா, இன்னொன்று மிளகு வச்சுருப்பியா, ஒன்றில் கத்திரிக்காய் வச்சுருப்பியா, ஒன்றில் வெங்காயம் வச்சுருப்பியா, தனித்தனியாக வச்சுருப்பான். பார்த்தீங்களா? அதுதான் சொல்கிறான். இன் சூப்பர் மார்க்கெட்டில் த செல்ஃப்ஸ்னு அலமாரிகள், ரைட்டா? த செல்ஃப்ஸ்னு அலமாரிகள் கேன் ஹேவ் ரோஸ் அண்ட் காலம்ஸ். அந்த அலமாரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் நல்லா பார்த்துக்க. இன் சூப்பர் மார்க்கெட்டில் த செல்ஃப்ஸ் உள்ள அலமாரிகள், த செல்ஃப்ஸ்னு அலமாரிகள் கேன் ஹேவ் அதுக்குள்ளே இருக்கும். கேன் ஹேவ்னு அந்த அலமாரி வைத்திருக்கும். என்னத்த? ரோஸ் அண்ட் காலம்ஸ். ரோஸ்னால் படுகோஷமாக இருக்கிறது, காலம்ஸ்னால் நட்டுக்குத்தலாக இருக்கிறது, ரைட்டா? அப்போ ஒரு அலமாரியில் பார்த்தீங்கன்னா சின்ன பெட்டியாக இருக்கும் இல்லையா? அதான் அந்த அலமாரிக்குள்ளே என்ன இருக்கும்? வரிசைகளும் இருக்கும், காலங்களும் இருக்கும். ஆஃப் குரோசரிஸ் அந்த பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போ வரிசையாகவும் காலமாகவும் அந்த அலமாரிக்குள்ளே வச்சுருப்பாங்க, ரைட்டா? ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் த செல்ஃப்ஸ்னு அலமாரிகள் கேன்னா வைத்திருக்கும், அலமாரியில் இருக்கும். என்னது? ரோஸ் வரிசையாகவும், காலம்னா நட்டுக்குத்தலாகவும் என்ன இருக்கும்? குரோசரிஸ்னால் மளிகை பொருட்கள். ரெண்டாவது காஸ்மெட்டிக்ஸ் என்னது? அதாவது நம்ம அலங்கார பொருட்கள், ரைட்டா? குரோசரிஸ்னு மளிகை பொருட்கள், காஸ்மெட்டிக்ஸ்னு அலங்கார பொருட்கள். மூணாவது டாய்ஸ்னு பொம்மைகள். நாலாவது ஸ்டேஷ்னரிஸ்னு சொன்னது எழுது பொருட்கள். அஞ்சாவது சினேக்ஸ்னால் நம்ம சிற்றுண்டிகள்னு சொல்லுவோம்ல, நம்ம முறுக்கு மிச்சர், அதான் சொல்ல சிற்றுண்டிகள். மற்றும் ஆறாவதாக யுட்டென்சில்னால் பாத்திரங்கள். இப்படி பல வகைப்பட்டது அந்த அலமாரியில் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ரோ அண்டு காலமாக பிரித்து தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்கும். பார்த்துருக்கீங்க. இஃப் இட் இஸ் நாட் அரேஞ்ச்டு இன் எ வெல் ஆர்கனைஸ்டு மேனர். ஒருவேளை இட் இஸ் நாட் அரேஞ்ச்டு, அது ஒழுங்காக வைக்கப்படவில்லை என்றால், அரேஞ்சுன்னா ஒழுங்கான முறையில், ரைட்டா? நன்கு, ரைட்டா? இட் இஸ் இது அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வச்சுருக்கான் இல்லையா? அந்த அலமாரியில் அந்த ஒழுங்காக அங்கே வச்சுருக்குதா சொல்கிறான். இஃப் இட் இஸ் ஒருவேளை இது இஸ் நாட் அரேஞ்ச், நாட்னா சரியாக ஒழுங்காக வைக்கப்படவில்லை என்றால், இன் எ வெல் ஆர்கனைஸ்டுன்னா நன்றான முறையில் ஒழுங்காக வைக்கப்படவில்லை என்றால், இன் ஆர்கனைஸ்டு மேனர் ஒரு ஒழுங்கான வழியில், ஆர்கனைஸ்டுனா ஒழுங்கான முறையில், ரைட்டா? இஃப் இட் இஸ் நாட் அரேஞ்ச்டு, நாட்னா இல்லாமல் இருந்தால், அரேஞ்சுன்னா ஒரு வடிவமைப்பு இல்லாமல் இருந்தால், இன்ன வெல்னா நன்றான ஆர்கனைஸ்டு மேனர்னா ஒழுங்கான முறையில் வடிவமைப்பு இல்லாமல் இருந்தால், அந்த பொருட்கள் கும்பலாக போட்டிருந்தீங்கன்னு சொன்னால், கஸ்டமர்னால் வாங்குகிற நபர்கள், கஸ்டமர் தான் வாடிக்கையாளர்னால் நம்ம தான் போய் வாங்க போகிறவங்க. கஸ்டமர்ஸ் அப்படின்னா வாடிக்கையாளர்கள். அண்டு மேலும் சேல்ஸ் பர்சன் விற்பனையாளர்கள், அந்த கடையில் விற்கிறதுக்கு ஆள் பசங்க இருக்காங்க இல்லையா, அதை விற்பனையாளர்கள் வில் வேஸ்ட் லாட் ஆஃப் டைம். வேஸ்ட்னா அவங்க தங்களோட நேரத்தை வேஸ்ட் ஆக்க வேண்டியது வரும், ரைட்டா? வேஸ்ட் ஆக்க வேண்டியதுன்னா நிறைய நேரத்தை வீணாக்க வேண்டியது வரும், ரைட்டா? செலவழிக்க வேண்டியது வரும். எதற்கு? ஆஃப் வேஸ்ட் த டைம், லாட் ஆஃப் டைம்ஸ் இன் ஃபைண்டிங் அன் ஐட்டம். ஃபைண்டிங்னா கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு பொருளை கண்டுபிடிப்பதற்கு. கும்பலாக போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஒரு பொருளை கண்டுபிடிப்பதற்கு கஸ்டமர்கள் அப்படின்னா அதை வாங்க வர்றவங்க மற்றும் சேல்ஸ் பர்சன் விற்கக்கூடியவங்க அவங்க நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டியது வரும். நீ ஒழுங்கெல்லாம் போடுங்கன்னா. இஃப் இட் இஸ் நாட் அரேஞ்சுனா இது நன்கு அமைக்கப்பட்டாமல் இருந்தால், அரேஞ்சுனா வெல் ஆர்கனைஸ்டு மேனர்ஸ் என்னது? நல்ல முறையில் அமைத்திருந்தால். அப்போ நாட் அரேஞ்சுன்னா வைக்கப்படலை. என்ன வைக்கப்படலை? இன் எ வெல் ஆர்கனைஸ்டு மேனர் அப்படின்னா நல்ல முறையில் வைக்கப்படலை, அப்படின்னா ஒழுங்கான முறையில் வைக்கப்படாமல் இருந்தால்னு அர்த்தம்.
நெக்ஸ்ட்டு இந்த சேம் வே இதே வழியில் லைப்ரரிஸ் இதே வழியில் என்னது எப்படி நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தோமோ எப்படி அதாவது ரோண்டு காலம் ஒரு வடிவமைச்சு அதில் ஒவ்வொரு பொருளாக அடுக்கி வச்சுருந்தாங்கல்ல அதே வழி தான். அதுதான் சொல்கிறேன் இந்த சேம் வே அதே வழியில் இந்த சேம் வே தான் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தது மாதிரின்னு அர்த்தம். இந்த சேம் வே லைப்ரரிஸ் ஆல்சோ ஆர்கனைஸ் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தக லைப்ரரியில் பார்த்து பாருங்கள் ஆல்சோ ஆர்கனைஸ்னால் அமைத்திருப்பார்கள் ரைட்டா. எப்படி லைப்ரரியில் ஆல்சோ ஆர்கனைஸ்னா அமைத்திருப்பார்கள் எதை த புக்ஸ்னு புத்தகத்தில் அமைத்திருப்பார்கள் ரைட்டா. அதே போல் நூலகங்களில் புத்தகங்களை என்ன அமைச்சிருப்பார்கள் ஆல்சோ அமைத்திருப்பார்கள் எப்படின்னா ஆல்பபெட்டிக்னா ஏபிசிடி எப்படின்ட்டு இப்படி அமைக்கலாம். ஏல தொடங்குகிற புக்கெல்லாம் ஒரு இடத்துல, பியில் தொடங்குகிற புக்கெல்லாம் ஒரு இடத்துல, சியில் தொடங்குகிற புக்கெல்லாம் சி என்ற ஒரு லெட்டரில் தொடங்குறதில்ல. இப்போ ஆல்ஃபா அப்படின்னா ஏன்னு வந்துட்டு இருக்க புக்கெல்லாம் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, பி ஆரம்பிக்கிற புக்கெல்லாம் ஒரு அப்படி வைக்கலாம். அல்லது ஜீனரஸ் வைஸ் ஆட்டோபயோகிராஃபிக்கு அப்படின்றான். அப்போ ஜீனரஸ் வைஸ் ஆட்டோபயோகிராஃபி அப்படி அந்த வரிசையிலே வைக்கலாம். அதாவது ஒன்று அல்பபெட்டிக் அகம வரிசைன்னு சொல்லலாம். அல்பபெட்டிக் ஏபிசிடி அது பிரகாரம் வச்சுருக்கலாம். அல்லது என்னவது அதாவது ஜீனரஸ் வைஸ் ஆட்டோபயோகிராஃபிக்ஸ் என்னது சுயசரிதைன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு கவிதை எழுதுகிறேன், நான் ஒரு புக் எழுதுகிறேன்னு சொன்னால் புக் எழுதுகிறேன்னா என்னோடய வாழ்க்கை வரலாறை பற்றி நான் எழுதுகிறேன்னு சொன்னால் அது ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜீனரஸ் வைஸ் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஜீனரஸ்னால் வகைப்படி. அப்போ வகை ஜீனரஸ்னு வகைன்னு அர்த்தம். அப்போது என்ன வகை ஜீனரஸ் வைஸ் அப்போ வகைப்படின்னு அர்த்தம். வைஸ்னால் வகை ஜீனரஸ் வைஸ்னால் வகைப்படி இன்ட்டு ஆட்டோபயோகிராஃபிக்ஸ் ஒன்று ஆல்பபெட்டிக்கில் வைக்கணும், ஏபிசிடி முறையில் வைக்கணும் புக்குகளை. அல்லது ஜீனரஸ்னால் வைஸ்னால் வகைப்படி எப்படி வைக்கணும் இன்ட்டு ஆட்டோபயோகிராஃபிக்ஸ். ஆட்டோபயோகிராஃபிக்ஸ் என்னது ஒரு புத்தகம் எதை சார்ந்து இருக்கிறதோ அது பிரகாரம். இப்போ கவிதை புத்தகங்கள் 10ஆம் கிளாஸ் புத்தகம்னா 10ஆம் கிளாஸ் புத்தகங்கள், 10ஆம் கிளாஸில் சயின்ஸு, 11ஆம் கிளாஸில் சயின்ஸு, 10ஆம் கிளாஸில் ஹிஸ்ட்ரி ஒவ்வொரு செல்ஃப்லேயும் அப்படி வச்சுட்டு போகணும். வெறும் 11ஆம் கிளாஸ் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக ஒரு இதில் இப்படி வச்சுட்டு போகணும். அதுதான் ஆட்டோபயோகிராஃபிக்ஸ்னா. சுயம் சரிதைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஆட்டோபயோகிராஃபின்னா சுயமாக அப்படின்னு சொன்னால் அதாவது தன்னை சார்ந்தவைன்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னை சார்ந்து வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க ரைட்டா. வரிசைப்படி தன்னை சார்ந்தவன் என்ன அர்த்தம் ஒரு புக்கு எதை சார்ந்து இருக்கிறதோ அதை சார்ந்து உள்ள புக்குகள் அனைத்தும். இப்போ வரலாறு ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஹிஸ்ட்ரிக்கல் புக்கு போகிற ஒரு செல்ஃபில் ஜாகரிபி அப்படின்னு தன்னை சார்ந்து அந்த வகை சார்ந்து. வகைன்றது என்னது ஹிஸ்ட்ரி வகை சார்ந்தது, ஜாகரிபி வகை சயின்ஸ் வகை சார்ந்தது தனித்தனியாக வைப்பாங்க. அதுதான் சொல்லுவாங்க ஆட்டோபயோகிராஃபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வைக்கலாம். அது வகைப்படி அது ஜீனரஸ் வைஸ் இன்ட்டு ஆட்டோபயோகிராஃபி அப்படி வைக்கலாம். அது எப்படின்னா நாவல், இப்போ நாவலை பூரா தனியாக வைப்பாங்க. அது மூலமாக கிட்ஸு ஸ்டோரிஸ் அப்படின்னா குழந்தைகள் நூல்கள்னு சொல்லுவாங்க, குழந்தைகள் கதைகள் ரைட்டா அதை தனியாக வைப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க சயின்ஸ் ஃபிக்ஷன்னா அறிவியல் ஃபிக்ஷன்னா புனைக்கதைகள், அறிவியல் சார்ந்த கதைகள் ரைட்டா இதெல்லாம் தனித்தனியாக வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ரைட்டா. சரி முடிஞ்சு பாய். அடுத்த நெக்ஸ்ட் பார்க்கலாம்.